மீதான தடை நேற்றிரவு நீக்கப்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடியில் 2 திரையரங்குகளில் இந்த படம் நாளை திரையிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திரையரங்க பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த 50 போலீசாரில் 3 பேர் தவிர மற்ற அனைவரும் அங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டனர். இதனை பயன்படுத்திக் கொண்டு இன்று காலை 15 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்து கையில் பெட்ரோல் குண்டுகளுடன் அங்கு வந்தது. காவலுக்கு நின்ற போலீசாரையும் திரையரங்க காவலரையும் மிரட்டியபடி திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய கும்பல் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்து நொறுக்கிவிட்டு சென்றது. ஒரு 15 பேர் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு ஒரு ரவுடிசம் பண்ணி ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் படத்தை எப்படி திரையிட விட மாட்டோம் என்று சொல்லி பாட்டில்களும் பெட்ரோல் குண்டுகளும் தேட்டரில் நோக்கி வீசி உடனே ஓடிவிட்டார்கள். ஆகவே திரையரங்குக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே மிக சிறப்பான பந்தோபஸ்தை அளித்தால்தான் திரையரங்கை ஓட்ட முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. போலீசார் முன்னிலையில் திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்கப்பட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்து நேயர்களே, மக்களை பீதிக்குள்ளாக்கியுள்ள பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் குறித்து ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் முருகேசன் தொலைபேசியில் அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் முருகேசன். வணக்கம் சுஜிதா. சொல்லுங்க, அங்க திரையரங்குகளை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மர்ம நபர்கள் காவல்துறையினர் முன்னாடியே பெட்ரோல் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். அங்க நடைபெற்ற உண்மை நிலவரம் குறித்த தகவல்கள் என்ன வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. நேற்று சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் விஸ்வரூபம் படத்துக்கு தடை நீக்கியது. இதை தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்று விஸ்வரூபம் படம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கம் போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் பரமக்குடி என 2 பகுதியிலும் விஸ்வரூபம் திரைப்படம் திரையிடுவதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமா இருந்துச்சு. ஏன்னால் இன்று விஸ்வரூப படம் திரையிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று போதிய அளவுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் மாவட்ட காவல்துறையிடம் தெரிவித்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் டிஎஸ்பி தலைமையில் 50 போலீசாரும், இதே போன்ற பரமக்குடியில் டிஎஸ்பி தலைமையில் சுமார் 50 போலீசார் என 100க்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுறாங்க. ஆனா திரையரங்கத்திற்கு ஒரு ரகசிய தகவல், அதாவது நீங்க திரையிட வேண்டாம், இந்த திரையிட வேண்டாம், நாளை திரையிட்டா போதும் என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டாகும். அதன் அடிப்படையில் இன்று தியேட்டர்ல இன்று திரையிடப்படாமல் நாளை திரையிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அங்கே பாதுகாப்பு நின்றுகிட்டு இருந்த அந்த டிஎஸ்பி தலைமையிலான 50 போலீசார் அங்கிருந்து போயிட்டாங்க. இதனால வெறும் 3 போலீசார் மட்டுமே இருந்த நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சுமார் 15 பேர் கொண்ட கும்பல் முகமுடி அணிந்து தியேட்டர் மேல பாட்டில் பெட்ரோல் குண்டில் வீசினாங்க. இதுல பாதுகாப்புக்கு நின்று அங்கே இருந்த 3 போலீசார் இதை தடுக்க முயன்ற போது போலீசார் மீது அடித்து கொலை செய்து விடுவதாக எச்சரிக்கை கொடுத்திருந்தது. போலீசார் அங்கிருந்து சென்றதன் காரணமாக தொடர்ந்து 2 முறை பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க. இது போன்ற தொடர்ந்து பாட்டில்களை வீசி கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக தியேட்டர் முன்பகுதியில் உள்ள கண்ணாடி எல்லாம் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கு. இதனால் திரையரங்கமே தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுது. காவல்துறையினர் முன்னரையே பெட்ரோல் குண்டு வீசும் பொழுது அவர்களை உடனடியாக பிடித்து கைது செய்ய முடியவில்லையா? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதுவரைக்கும் அந்த நபர் யாருனாவது இவர்களால விசாரிக்க முடிஞ்சதா? அது குறித்து என்ன தகவல் இருக்கு? அதாவது எப்போதுமே பாதுகாப்பு கோரியவர்களோடு அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்பு சும்மா யாருமே இந்த ஹோம் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறையை நிறுத்திட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 16 வயசு 15 வயசு ஒரு 13 வயசு சின்ன பயல்களா தான் இருக்கிறாங்க. இதன் காரணமா இவங்களால எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கு. சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் கட்டில் கையில் பாட்டில் கம்புகளை கொண்டு வரும்போது சூழ்நிலையில் இவர்களால் முழுமையாக தடுக்கக்கூடிய முடியாது. ஆனா அங்க நின்ற ஒரு போலீசார் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இருந்தாலும் அவரை கொலை மிரட்ட விட்டது காரணமாக அவர் அங்கிருந்து சென்று விட்டார். இதனால் தொடர் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இது குறித்து மாவட்ட காவல்துறையிடம் மயில்வாகன் அவனை கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இது சம்பவம் நடந்தது, இது குறித்து நாங்க வழக்கு தேட்டர் உரிமையாளர் வழக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று மட்டுமே அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா திரையரங்கு உரிமையாளர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு சுகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திரையரங்குக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கினால் மட்டுமே இந்த திரைப்படத்தை முழுமையாக திரையிடுவதற்குண்டான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியும். இதனால அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, மாவட்ட காவல்துறையும் சரி உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அங்கிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி முருகேசன். நன்றி சுஜிதா. விஸ்வரூபம் படத்துக்கு தமிழக அரசு